அனைவருக்கும் வணக்கம். மின் அளவுருக்களை அளவிடுவதற்கான மீட்டர்களின் இணைப்பு. மின்னழுத்த அளவீடு. வோல்டேஜ் அல்லது மின்னழுத்தம் வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. மின்னழுத்தம் என்பது ஒரு நிலை வேறுபாடு என்பதால் அது மின்மூலம் மற்றும் மின் சுமைக்கு இணையாக மற்றும் நேர் எதிர் முனைகளில் இணைக்கப்படுகிறது. எச்சரிக்கை: இது ஒரு இணைச்சுற்றில் இணைக்கப்பட்டிருந்தால் அனைத்து மின்னழுத்தமும் வோல்ட்மீட்டரில் குறைகிறது. இது மின்னோட்டம் இல்லை என்பதை குறிக்கிறது. மின்னோட்டத்தின் அளவீடு. மின்னோட்டம் அம்மீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. மின்னோட்டம் என்பது ஒரு மின்கடத்தியில் எலக்ட்ரான் ஓட்டம் என்பதால் அது எப்போதும் மூலத்திற்கும் சுமைக்கும் இடையே தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை: இது இணையாக இணைக்கப்பட்டால் நேர் எதிர் முனைகளை இணைப்பதன் மூலம் குறைந்த மின்னழுத்தம் அல்லது ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்படுத்துவதன் மூலம் மின் சுற்று மற்றும் மின் மூலத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தலாம். மின் அளவுருக்களின் அளவீடு. டாஸ்க் 1. நிலையான மின்னழுத்தத்துடன் மாறுபட்ட மின்தடை. 1. 12 வோல்ட் மின்னழுத்த பேட்டரி, மாறுபட்ட மின்தடைக்கான ரியோஸ்டாட், வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர்கள் ஒரு சுவிட்சின் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன. 2. பேட்டரியின் நேர்மின் முனையை ரியோஸ்டாட்டின் குறைந்த மின்தடைக்கான உள்ளீடு புள்ளியில் இணைக்கவும். 3. ரியோஸ்டாட்டின் வெளியீட்டு புள்ளியை அம்மீட்டரின் நேர்மின் முனையுடனும் அம்மீட்டரின் எதிர்மின் முனையை பேட்டரியின் எதிர்மின் முனையுடனும் இணைக்கவும். 4. வோல்ட்மீட்டரை மின்னழுத்தத்திற்கு இணையாக நேர் எதிர் துருவ முனைப்புகளுடன் இணைக்கவும். 5. ரியோஸ்டாட்டில் குறைந்தபட்ச மின்தடை புள்ளி வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். 6. சுவிட்சை மூடவும். 7. சுவிட்ச் மூடப்படும்போது குறைந்த மின்தடை காரணமாக மின்னோட்டத்தின் திடீர் உயர்வை அம்மீட்டர் காட்டும். 8. ரியோஸ்டாட்டில் ஸ்லைடரை படிப்படியாக நகர்த்தி மின்தடையை அதிகரிக்கவும். மாறுகின்ற மின்தடைக்கு ஏற்றாற்போல் மாறுபடும் அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர் அளவீடுகளை கொடுக்கப்பட்ட அட்டவணையில் குறிக்கவும். 9. மீண்டும் ஸ்லைடரை முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் மின்தடையை அதிகரிக்கவும் மற்றும் அளவீடுகளை குறித்துக் கொள்ளவும். 10. மின்தடை அதிகரிக்கும் போது மின்னோட்டத்தின் மதிப்பு குறைவதை நீங்கள் காணலாம். இப்போது R V/I சூத்திரத்தை பயன்படுத்தி மின்தடை மதிப்பை கணக்கிடுங்கள். ஒரு அம்மீட்டர் அளவீடு மற்றும் கணக்கிடப்பட்ட மின்தடையை பயன்படுத்தி வரைபடத்தை வரையுங்கள். வரைபடத்திலிருந்து மின்தடை அதிகரிக்கும் போது மின்னோட்டம் குறைவதை நீங்கள் காணலாம். எனவே மின்னோட்டம் மின்தடைக்கு எதிர்விகிதத்திலானது. டாஸ்க் 2. நிலையான மின்தடையுடன் மாறுபட்ட மின்னழுத்தம். 1. இந்த எடுத்துக்காட்டில் மாறுபட்ட உள்ளீட்டு மின்னழுத்தத்தை வழங்குவதற்கு ஏற்றாற்போலான பேட்டரியை மின்மூலமாக பயன்படுத்தவும். 2. ரியோஸ்டாட்டில் குமிழியை மையத்திற்கு நகர்த்தி அளவீடு முழுவதும் அங்கேயே இருக்கும்படி செய்யவும். 3. மின் விநியோகம் குறைந்தபட்ச நிலையில், அதாவது 0 மின்னழுத்தத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். 4. இப்போது சுவிட்சை மூடவும். 5. பின்னர் படிப்படியாக RPS மின்மூலத்தின் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை 2 வோல்ட்டாக அதிகரிக்கவும் மற்றும் அம்மீட்டர் அளவீடுகளை குறித்துக் கொள்ளவும். 6. ஒவ்வொரு அளவீட்டுக்கும் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை 2 வோல்ட்டாக அதிகரிக்கவும். R V/I சூத்திரத்தை பயன்படுத்தி மின்தடையின் மதிப்பை கண்டறியவும். மேலே உள்ள அளவீடுகளிலிருந்து மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான வரைபடத்தை வரையவும். மேலே உள்ள வரைபடத்திலிருந்து மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது மின்னோட்டம் அதிகரிக்கிறது. எனவே மின்னழுத்தம் மின்னோட்டத்திற்கு நேர்விகிதத்திலானது. இந்த வீடியோவிலிருந்து ஓம் விதியில் குறிப்பிட்டுள்ளது போல் மின் அளவுருக்களுக்கு இடையே உள்ள தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.